மழையில் என்னடா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு தெரியும் பாருங்கள். நண்பர்களே, வெல்கம் டு லாபி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபத்துக்கு தான், எங்கள் ஊருக்கு தான் போக போகிறோம். இப்போ நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் நண்பர்களே. மூவிங் டு மை நேட்டிவ் நண்பர்களே. என்ன போகுதுன்னு பார்க்கலாம். வேறு இங்கே ஒரே சரியான மழை. கொண்டாடு சுகர் வரும். சுகர் பாடி ஆகுது, அப்படிலாம் ஆகாது. சரி, சுகர் கை கால் எடு, அதுவும் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், பிபி சாவு, அதுவும் வராது. அப்போ எதுக்கு சுகர் வரும்? சுகர் சாப்பிட்டா சுகர் வரும். சுகர் சாப்பிட்டா சுகர் வரும். இது சாப்பிட்டு சுகர் வரும். ஒரு வழியாக மலை சுற்ற கிளம்பியாச்சு நண்பர்களே. ஒரு வழியாக மலை சுற்றத்துக்கு திருவண்ணாமலை இறங்கிட்டோம். ஆடியூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாமே, பொறுமையாக போகலாம். சுற்றி நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. நம்ம டேஸ்ட் நம்பவே ஒரு கடி ஏதோ ஒன்று குல்ஃபி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால போய் சாப்பிடுங்க. ஆனால் 50 ரூபா ரேட்டு. 50 ரூபாய்க்கு ஒருத்தங்க சொல்ல மாட்டேன், ஒரு 30 ரூபா வச்சு நம்ம வந்துருக்கோம். நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார் பொத்தி குமார். பண்ணிடுறேன் அப்படியே ரைட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். கோலூர் ரோட்லேருந்து ஒரு கும்பல், இங்கே செங்கல் ரோட்லேருந்து ஒரு கும்பல், மொத்த கும்பலுக்கு போய் ஒரே ஐடியாக ஒரு ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் இந்த முக்கூடு வச்சு இரண்டு கூடல் தான் எல்லாத்துலேயும் பலூனை ஏற்றி விடுத்தா விளக்கு வச்சு கல்பனை ஏற்றி ரொம்ப இதுதான். டெக்னாலஜி அங்கே பாரு, அதே ஒரு பெரிய டெக்னாலஜி. ஈஸி ஹேண்ட் பேக் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்டுப்பா. சொல்லி என்ன அதெல்லாம் இல்லை, இல்லாமல பயிலகடா. இந்த கேங்க்ல சேர்ந்துருமா பண்ணா போறோம். ஆனா ஒளியானாலும் தரிசனம் இருக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான், தெரியுதா? ஜங்கம் ரோடு அருணாச்சலம் தேட்டர் சைடில் தாங்க சரியான மழை. ரெயின் கோட் வச்சுருந்தவங்க எல்லோரும் கப்புள்ஸாக போயிட்டாங்க கூடையோட. அப்புறம் ரமணாசிரம் பக்கத்தில் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்ட்டோம். போதுண்ணா. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். சாப்பிட்டுனே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியான மழை, ஒரு 1 ஹவருக்கு நான்ஸ்டாப்பாக பெஞ்சுது. குல்ஃபி காலி வேணாம். ஏய் 4 வரும்டா, 4 வரும். உங்க 2 பேர் இன்னும் புரியாமப்பா. அதை நீங்கள் 2 பேர் வெயிட் பண்ணுங்க, நான் கெடுத்து வாங்கிக்கிறேன். 2 போது 4 வரும். 200 ரூபா வச்சிருக்காண்டே. அல்லாட்டிதான் வரா சென்னையா போடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு கடைக்கு கூப்பிட்டு போய் டீ வாங்கிறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர். ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிருக்கோம் நண்பர்களே.
எவ்வளோ இருப்பியா 2.5 கிலோமீட்டர் டீ குடிக்குது. அதுவும் எத்தனை டீ? ஃப்ரீ டீ. 2.5 கிலோமீட்டர் நடக்கும். ஒரு 2.5 கிலோமீட்டர் டீ குடிக்குது. அதுவும் ஃப்ரீயான டீ. அதுக்காகவே போகலாம் நண்பர்களே. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நாங்க வந்திருக்க பொருள் வாங்கியிருக்க பொருள் பேர் பொருள் தலை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு எல்லாம் உளருவாங்க. தலை சாப்பிட்டு முறையே உளருவாரு. பொருள் அதான் அவர் பொருள். ஒரே கிணறி பைபாஸ் ரோடு வந்து பைபாஸ் ரோட்லேருந்து கெஃபேக்கு போகிறோம். ஃப்ரெண்டோட கெஃபேக்கு கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வந்துடும். சாப்பிட்டோம். இதுதான் அது. திருப்பி நான் வந்து கிரிவலம் ரொட்டிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த பக்கம் போனோம். போயிட்டு திருப்பி இதே ரொட்டிக்கே வந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃப் முடிச்சிருக்கோம். இப்போ தான் இன்னொரு ஆஃபு. திருப்பி கிரிவலம் ரொட்டிக்கே வந்தாச்சு. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியா நின்னோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே இடத்துக்கே திருப்பி மழை வர டைமுக்கு தான் வந்திருக்கோம். சாப்பாடு போட்டு தான் நினைக்கிறேன். இன்னொரு ஒன்றும் சாமி வந்து ரொம்ப வளர்றான் ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து தீபத்துக்காகவே ஸ்பெஷலாக போடுற மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தை. அது வேணும் ஆகும். அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த பில்லு எல்லாம் வந்து சாப்பிடாது. அது நம்ம கொடுக்குற சோளத்துக்கு கேரட்டு ஏதோ ஒன்று கையில் இருக்கிறதுக்கு எத்தனை வச்சா கொடுக்குறோம். அது வந்து அதுக்கே அடாப்ட் ஆகி அதோட ஹேபிட்டே மாறிடும்ல. ஆனால் திருப்பதியில் இருக்கிறது அப்படி கிடையாது. என்ன பண்ண தெரியுமா? எப்படின்னா இப்படி போகும் தெரியுமா? இந்த சைடில் மானில் பெருசுடா ஒரு குட்டி மாநில இவ்வளோ பெருசு தான். அது எப்படின்னா பிறந்த ஒரு 1 வீக் அந்த சம்திங்கில் தான் இருக்குமே. என்ன பண்ணிச்சு வந்துச்சு. அவங்க அம்மா மானை இப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா மானை இது குத்துருந்தேன். எப்படின்னா ஒரு 5-6 கப்பு வாங்கி வச்சிட்டேன். வாங்கிட்டு அது பெரிய மானை குத்துருந்தேன் பாரு. குட்டி மானை வந்துச்சு பாரு. பக்கத்தில் ஒரு பாறை இருந்துருக்கு பாரு. பாறை மானை உட்காந்து பாரு. மடியில் வந்து தலை வச்சுதுரா. அவ்வளோதான். ஆனால் நண்பர்களே, நான் வந்து கொடுத்தது தப்பு தான். நானே சொல்கிறேன், நீங்களும் போய் கொடுக்காதீங்க. ஏன்னா அதோட ஹேபிட்டே மாறிடும். கைலாசா தலையை வச்சிட்டார் அவருக்கு அவரே. புலாவு சாம்பார் சாதம் கூட்டு. கைஸ் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஓகே தான். டேஸ்ட்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு குறையும் இல்லை. புலாவ் ஓகே தான். ஒயிட் ரைஸு வந்து வெந்திருந்தால் உண்மையாக டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் பார்த்த வரலும் நிறைய சாப்பாடு வந்து வேஸ்ட்டாக திரும்ப அந்த பின்னில் தான் போட்டிருந்தாங்க. பாதிக்கு பாதி சாப்பாடு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 4 பின்னு ஃபுல்லாக தான் இருந்தது. இதுவாச்சும் தமிழில் கொஞ்சம் தெரியுதுரா. அதில் ஒன்றுமே இல்லைடா தமிழில். என்னன்னு எனக்கு தெரியல. தெலுங்கு மேட்ரிமோனி இங்கே என்ன பண்ணுதுன்னு தெலுங்கு மேட்ரிமோனி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல நண்பர்களே. தமிழ் மேட்ரிமோனி தான் நிறைய இடத்துல இருக்குப்பா. அதே மாதிரி தெலுங்கு மேட்ரிமோனி எதுக்கு போயிட்டா நண்பர்களே. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது திருப்பி அந்த ஏரியாவுக்கே வந்துட்டோம். கரெக்டாக 3:26க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9 o'clock பக்கம் ஆரம்பிச்சு.